Hey people, welcome to the leadership series day 5. இன்னைக்கு how leaders are growing and becoming more and they are achieving a lot. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலுமே அவங்களால எப்படி க்ரோ ஆக முடியுது. சிம்பிள் விஷயம் தான். they have awareness and one more thing இது நான் ஃபாலோ பண்றது. please be living don't care era. don't care era அப்படின்னா என்ன? லைக் ப்ரோஆக்டிவ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியும், நம்ம எங்கே போகணும்னு நமக்கு தெரியும், நமக்கான அவேர்னஸை நம்ம எடுத்துக்கிறோம், நமக்கான ரிசோர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. அப்படிங்கிறப்போ இந்த கிரிட்டிசிசம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஏன் ஸ்டாப் ஆகணும்? இதை தான் லீடர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கிரிட்டிசிசத்தை லீடர்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்கன்னு தெரிஞ்சா யூல் பி ஹாப்பி டு ஹியர். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்கட் விளம்பரம் பார்த்துருப்போம். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிரேக் எடுங்க, லைஃபை சில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து யாரெல்லாம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பார்த்து ஜஸ்ட் ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. தென் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக்காகவும் இருக்கும். அண்ட் தென் யாரெல்லாம் உங்களை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். இந்த கிரிட்டிசிசம் தான் லீடர் மோட்டிவேஷனாக மாற்றுவாங்க. இதுதான் லீடர் யார் என்ன சொன்னாலும் அவங்க க்ரோ ஆகிறதுக்கான பிகஸ்ட் ரீசன். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.